இந்த யஜ்ஞோ தானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினம். அதுல அந்த தபஸுங்கிறது அது செல்ஃப் கண்ட்ரோல். எதை நாம செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நமக்கு கொடுத்திருக்கிற மார்க்க தரிசனம். அது கொஞ்சம் கண்டிஷன்ஸ் நிறைய இருந்தாலும் அது ஏர் கண்டிஷன் தேவைப்படாத விஷயம். அதாவது நேச்சுரலாக கியூர் பண்றது. அப்படிப்பட்டது இந்த தபஸ். ஒரு பிரம்மச்சாரி, ஒரு கிரகஸ்தர், ஒரு வானப்பிரஸ்தர், ஒரு சன்னியாசிங்கிற ஒரு ஏற்பாடு, இந்த ஆசிரமம் அப்படிங்கிற ஒரு ஏற்பாடு இந்த சனாதன வைதிக இந்து தர்மத்துல ஆசையை குறைக்கிறது எப்படி, கோபத்தை குறைக்கிறது எப்படி, தாபத்தை குறைக்கிறது எப்படி, காம குரோத லோப மத மாத்சரியங்களை நாம எப்படி குறைக்கிறது, அது குறைக்கிறதுங்கிறதுக்கு எல்லாரும் சககரிக்கணும். எல்லாரும் சககரிச்சாதான் அது நடக்கும். நிர்வாகம் சககரிக்கணும், எஜமானால் சககரிக்கணும், பக்தர்களா இருக்கிற சககரிக்கணும். அந்த சககாரம் அப்படிங்கிற விஷயம் நம்ம இந்து சனாதன தர்மத்துல முக்கியம். ஒருத்தருக்காக ஒருத்தர் அனுசரிக்கிறது. புருஷால ஸ்திரீகள் அனுசரிக்கிறா, ஸ்திரீகளை குழந்தைகள் அனுசரிக்கிறா, இப்படி ஒருத்தர் அனுசரிக்கிறா. அப்பா சொன்னதை அம்மா கேட்டுக்கிறா, அம்மா சொன்னதை குழந்தைகள் கேட்கறது. இப்படி அந்த சககாரம்ங்கிற கோஆபரேட்டிவ் அப்படிங்கிற ஒரு தத்துவம் நம்ம சனாதன வைதிக இந்து தர்மத்துல துவேஷங்கள் இல்லாமல் பிரியத்தோட பொறுப்போட, அதுதான் இந்த ஆத்ம சக்தி. லௌகீகமான சக்தி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அந்த ஆத்ம சக்தி அப்படிங்கிறத உருவாக்குறது சனாதன வைதிக இந்து தர்மம். அது தபஸ். அந்த தபஸ் பத்தி தான் விவேக சூடாமணியில ஆச்சாரியால் நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கா. ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவ், ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.